அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. அல்லாஹ். அரபியில் அல்லாஹ் என அழைக்கப்படும் இச்சொற்போல் இதற்கு நிகரான ஒரு சொல் எந்த ஒரு மொழியில் தர்க்கவாதாரத்தோடு அமையவில்லை. இது பிரபஞ்சத்தின் சாராம்சமாய் அமைந்துள்ளது. இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அல்லாஹ்வில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் சேரும்போது முடிவோ ஆரம்பமோ இல்லாத ஒரு பிரபஞ்சம் உருக்கொண்டு விடுகிறது. இவ்வெழுத்துக்களின் கருத்துக்கள் மிக மிக ஆழமானவை. இதனை விவரிக்க இடனெஞ்சி விடுகிறோம். அல்லாஹ் என்னும் சொல் முழு பிரபஞ்சத்தையும் அதனுள் அடக்கியுள்ளவை அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் பூரணமெனினும் பரிபூர்ணமானவன் என்பது இதிலிருந்து பெறப்படும். ஹக்காகிய இறைக்கு முடிவோ ஆரம்பமோ இல்லை. மேல் கீழ் இல்லை. திக்கு திசைகளில்லை. முகம் கை கால்களில்லை. அவனை ஞான கண் கொண்டு எங்குங்காணலாம். அவ்வாறே பிரபஞ்சம் பெருவெடிப்பு கொள்கை போல் சிறு பொருள் வெடித்து வந்ததன்று. அது இருந்தது. அதற்கு முடிவு ஆரம்பம் முதலானவை இல்லை. அதை சுருட்டவும் முடியாது, புரட்டவும் முடியாது. பிரபஞ்சம் சிறுப்பதுமில்லை, பெருப்பதும் இல்லை. அப்படியே அதுண்டு. சுருங்கும் விரியும் எனவெல்லாம் கூறுவது மடமை கொள்கை. அவ்வாறேதான் பெருவெடிப்பு கொள்கையும். சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அஸ்ஸையித் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மஅத் தஃப்சீரி வத் தப்சீர் எனும் நூலிலிருந்து